சிஸ்டம். பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகி ஊர்லேயே ஒரு சிட்டிங்க்கு அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு லா ஃபார்ம் வச்சிருக்க தன்னுடைய அப்பாவை எதிர்த்து ஒரு கேஸில் களத்தில் இறங்கி ஜெயிக்கணும். அதுலேயும் 10 கேஸ் கண்டினியூஸாக அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா தான் அப்பா அவருடைய கம்பெனிலே பார்ட்னராக சேர்த்துப்பாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு தருணத்தில் ஒரு கேஸ் வருது. அந்த கேஸை இவங்க எடுக்கிறாங்க. ஆனால் இப்படி தோல்வியே தெரியாத ஒரு மிகப்பெரிய ஜாம்பானான அப்பாவை ஜெயிக்கணும் அப்படின்னா தனியாக ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கோர்ட்லேயே ஸ்டெனோகிராஃபராக இருக்கக்கூடிய இன்னொரு கதாநாயகியுடைய ஹெல்ப்பையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு களத்தில் இறங்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த சிஸ்டம் படத்துடைய கதை. இதை அஸ்வினி ஐயர் திவாரி அப்படிங்கிற நபர் தான் இயக்கியிருக்காங்க. கிரைம் த்ரில்லர் இல்லை லீகல் ட்ராமாஸ் இதெல்லாம் பிடிக்கக்கூடிய நபர்களுக்கான ஒரு படம் தான். பட் ஒரு சில விஷயங்களை இவங்க ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்கன்னா ஆக்சுவலி இந்த கதையில் 2-3 கதாபாத்திரங்கள் தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். ஒன்று சோனாட்சி சின்ஹா, இன்னொன்று ஜோதிகா, மூணாவது அசுதோஷ் கோவாரிக்கர். இந்த 3 பேரும் எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ நேர்த்தியாக நீட்டாக கொண்டு வந்தாங்க. ஸ்க்ரீனில் மேக்கிங்காகவும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது உள்ளே இருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதனுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா கதைக்களத்தையும் கதாபாத்திரத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கே பாதி படத்தை சாப்பிட்டுருச்சு இந்த டீம். அந்த மீதி படத்தில் செகண்ட் ஹாஃபில் ஒரு கேஸ் எடுக்கிறாங்க. அந்த கேஸில் யார் மீது குற்றம் சாட்டப்பட்டதோ அவர் மீது இன்னென்ன குற்றம்லாம் சாட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வாயிலே தான் வர சொல்கிறாங்களே தவிர 2 சிசிடிவி ஃபுட்டேஜை தவிர வேறு எதையுமே அந்த எடுத்துக்கிட்ட கேஸை இவங்க டீட்டெயிலிங் பண்ணவே கிடையாது. அதனால கதாநாயகி உங்கள் அப்பாவை ஜெயிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் நமக்கு மைண்டில் இருக்கே தவிர அந்த கேஸ் எக்கேடு கெட்டு போனால் என்ன அப்படிங்கிற லெவலில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு விஷயமே அந்த கேஸ் சம்பந்தமாக விஷுவலாக இவங்க டீட்டெயிலிங் பண்ணவே கிடையாது. இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இன்னொரு பக்கம் ஜோதிகாக்கு அவங்களுடைய லைஃப்பில் இன்னொரு ரிலேஷன்ஷிப் ஒன்று இருக்கும். அந்த கதாபாத்திரமாகட்டும், நம்ம கதாநாயகியுடைய அண்ணனாக ஒரு கதாபாத்திரம் ஒன்று வரும். அந்த கதாபாத்திரமாகட்டும், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தேவை ஒரே ஒரு காரியத்தை அங்கே அச்சீவ் பண்ணுறதுக்காக அந்த கதாபாத்திரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வைக்கப்பட்டிருக்கே தவிர அந்த கேரக்டர்ஸையும் இவங்க பெருசாக எழுதவும் கிடையாது, அதை பெருசாக யூட்டிலைஸ் பண்ணவும் கிடையாது. இந்த மாதிரி இன்னும் ஒரு சில பிரச்சனைகள் இன்னொரு பக்கம் இருக்குது. அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவும் கிடையாது. இது UA16+ தான். தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். இந்த படம் Amazon Primeல தமிழ் டப்பிங்கில் இருக்குது. நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில் பார்க்கணும் அப்படின்னா தமிழ் டப்பிங்கில் இருக்கிறனால பார்க்கணுன்னா அப்படி பார்க்கலாம்.